இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பத்தி தான் பார்க்க போறோம். எஃப்ஐஆர்ங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்னங்கறத இந்த டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு. நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஏரியா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்போ குறிப்பிட்ட இடத்துல ஒரு கிரைம் நடக்குது, ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா நீங்க அதை குறித்து அதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண போறீங்க. அப்படி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்ட போலீஸ் அதை ரிட்டர்ன் டாக்குமெண்டா பதிவு பண்ணுவாங்க. அதாவது எழுத்துப்பூர்வமா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன நடந்தது எங்க நடந்ததுன்னு அந்த கிரைமை பத்தின டீடைல்டா எஃப்ஐஆர் இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர் காப்பி. நீங்க முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை. எஃப்ஐஆர் போட்டா தான் ஃபர்தரா அவங்களால இன்வெஸ்டிகேஷன் நடத்த முடியும். எஃப்ஐஆர் பத்தி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்றேன். குற்றம் நடக்குது அப்படின்னா உடனே காவல் நிலையத்துல போயிட்டு நம்ம புகார் தெரிவிக்கிறோம். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆகுது அப்படின்னா நியாயமான காரணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும். ஃபைனலி கம்ப்ளைண்ட் பண்ண நீங்களும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு வாங்கணும். போலீஸ் ஆபீசர் கண்டிப்பா உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி ஒன்று கொடுக்கணும் வித்தவுட் காஸ்ட். அதுக்காக நீங்க எந்த காசுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீயாவே நீங்க எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிக்கலாம். ஜென்ரலா எஃப்ஐஆர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா எஃப்ஐஆர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் கிராஸ் எஃப்ஐஆர், மல்டிபிள் எஃப்ஐஆர், ஜீரோ எஃப்ஐஆர், எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் எஃப்ஐஆர் பத்தி நிறைய வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா எஃப்ஐஆர்னு கமெண்ட் பண்ணுங்க.